பாரம்பரியமான KTV True Value Groundnut Oil. பாரம்பரியமான KTV True Value Groundnut Oil. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. அவன் என்ன தெரியுமா அவன் பண்ணுவான், அவன் வீடு காலைல ஏஞ்சோடனே துடைப்பானாமா, டியூஸ்டே ஆனா ஃபாஸ்டிங் இருப்பான், ஃப்ரைடே ஆனா வீடு தொடச்சு கோலம் போடுவேன்னுவான், அது மாதிரிலாம் சொல்லுவான். ஒரு 6 மாசம் இரு, நானே உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் எங்க அம்மா சொல்றாங்க. எங்களோட பெரிய சண்டை எதுக்கு வரும்னா, அவன் சிஎஸ்கே ஃபேன், ஆர்சிபி ஃபேன், பயங்கர சண்டை வரும். அதுல தான் ஒன்னு அங்கிள், ஐ லவ் யூ அங்கிள், ஐ லவ் யூ ஆண்டி. நான் வந்து ஃபோன் பண்றேன், அப்பா ஃபோனுக்கு ஃபோன் பண்றேன், அம்மா எடுக்கிறாங்க ஃபோனை. சஞ்சு அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தலையில், ஸோ அதுக்கு வந்து ஜிஹெச் தான் போகணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போதான் அப்பாவுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ளீடிங்கோட தலையில கட்டு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல் ஸ்டிச்சஸ், இங்க முடி எடுத்துட்டு தானே ஸ்டிச்சஸ் போடுவாங்க, ஸோ முடி எடுத்திருக்காங்க தலையில. மூஞ்சில எல்லாம் காயம். இந்த திடீர்னு அப்பாவுக்கு இங்க பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு தெரியல, ஏன்னா ஸ்டிச் பண்ண லைக் அப்போ வந்து என்னன்னா முன்னாடிதான் அடிபட்டுன்னு சொல்லிட்டு முன்னாடி ஸ்டிச் பண்ணாங்க, பின்னாடில இருந்து ரத்தம் வருதுன்னு அவன் அம்மா வந்து கீழே விழுந்திருக்காங்க. சஞ்சு அழுறாங்க. பாட்டி வந்து சொல்றாங்க, அம்மா மேல இருந்து தலை கீழே விழுந்துட்டாங்க. அது இப்ப வரைக்குமே நாங்க 2 பேர் பேசிக்கிட்டா கூட நான் சொல்லுவேன், எனக்கு கல்யாணத்தை பத்தி பேசாத, எனக்கு அப்போ பட்டின போன புடவையிலே வராங்க, கையில கட்டு, கால்ல கட்டு, அப்ப 2 பேர் கை பிடிச்சிட்டு. ஸோ ஹாய் ஹலோ, வணக்கம். 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். குறுக்க கௌசிக்ன்ற மாதிரி நிறைய பேரோட வீட்டில் வந்து ஃபேவரட் மருமகன் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்க, தெரியுமா? ஆமாம், இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டால ட்ரெண்டாக இருந்தது பார்த்தோம். நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன், கொஞ்சம் பொறாமையா தான் இருந்தது. இவங்களுக்கு புகழ்ச்சி வரலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க 2-3 நாளா. எப்போ காதல் மலர்ந்துருச்சு? யார் மனசில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு? அவன் மனசுலதான். ஃபர்ஸ்ட் நான் தான் ப்ரொப்போஸ் பண்ண. ஆக்சுவலாக எனக்கு வா இன்ட்ரோவெட்டு, இங்கே யாரும் இன்ட்ரோவெட் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவன் இன்ட்ரோவர்ட்னு எந்த அளவுக்குன்னா, அவன் நேர்ல வந்து அன்னைக்கு ஒரு நாள் காலேஜ்ல என்கிட்ட சொல்றதுக்கு வரான், ப்ரப்போஸ் பண்றதுக்குன்னு அவன் மனசுல நினைச்சிட்டு வரான். லிட்டரலா அவனுக்கு வேர்க்குது நிஜமாவே. அப்புறம் அவன் வந்து சொல்றான், எங்க இப்போ கூட சொல்லுவேன், எனக்கு இது கூட பேசுறப்ப எனக்கு வந்து நான் இன்னைக்கு ஒன்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் கன்வே பண்ண முடியல. நிஜமாலே அந்த படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஒன்று நினைக்கிறேன் ஆனால் வாயில வரல, அது ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் லைஃப்லேயே. நேரில் வர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சரி டெக்ஸ்ட்லேயாச்சும் சொல்லுவோன்னு சொல்லிட்டு நான் டெக்ஸ்ட்ல சொல்கிறேன். அடுத்த நாள் 6 months என்ன பண்ணாரு? எதனால ஓகே சொன்னீங்க? அவன் வந்து ஆக்சுவலா நார்மலா இப்ப நான் யோசிச்சு பார்த்தா, என்னடா நம்ம இன்னும் கொஞ்சம் அலைய விட்டுருக்கலாம்னு தான் தோணுது எனக்கு. நான் எப்பயுமே சொல்லுவேன் அவங்ககிட்ட, அவன் ஒண்ணுமே பண்ணல. ஆக்சுவலா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சொல்லுவாங்க, நான் உன்னெல்லாம் அலைய விட்டுருக்கணும் அப்படின்னு. உங்க வீட்டில் நீங்கள் சொல்லும் போது என்ன சொன்னாங்க? உங்க வீட்டில் எங்கள் வீட்லேயுமே வந்து பயங்கர ஷாக். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளே கம்மி, நான் லவ் பண்ணுறேம்மா அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். இன்ஃபேக்சுவேஷன் தான் உனக்கு, அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் சரியாயிடும், இன்னும் ஒரு வருஷம் போனால் மறந்துடுவேன், வேலைக்கு போனால் மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி ஆப்போசிட் சைடு வருவோம், மெயின் பிக்சருக்கு கமான் டர. இவனை தனியா காட்டணுன்றதுக்காக தான் நான் நிறைய சொல்லுவேன். அம்மா அவன் என்ன தெரியுமா அவன் பண்ணுவான், அவன் வீடு காலைல ஏஞ்சோடனே துடைப்பானாமா, உண்மையாவே அவன் அதெல்லாம் பண்ணுவான். டியூஸ்டே ஆனா ஃபாஸ்டிங் இருப்பான், ஃப்ரைடே ஆனா வீடு தொடச்சு கோலம் போடுவேன்னுவான், அது மாதிரிலாம் சொல்லுவான். எல்லாமே வித்தியாசமா இருக்கு. குடும்ப குத்து வழக்கா இங்க ஒருத்தர் இருக்காரு. எங்க அம்மா ஆபீஸ்ல இருந்து வராங்க. அன்னைக்கு வந்து நான் எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறப்ப என் தங்கச்சிட்ட சொல்றேன், விஷால் நான் இன்னைக்கு சொல்ல போறேன், அம்மாட்ட சொல்ல போறேன். இன்னைக்கே சொல்ல போறியா, யோசிச்சுட்டு என்ன சொல்லணும்னு அப்படிலாம் சொல்றான். நான் யோசிச்சுட்டேன் அப்படின்னா இவங்கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி இன்னைக்கு சொல்லிடுறேன்டா நானு. சரி இவனே உங்க வீட்டுல சொல்லிட்டான், நம்ம சொல்றதுக்கு என்ன அப்படி சொல்லி நான் வந்து எங்க அம்மா வந்தோடனே சொல்றேன், இந்த மாதிரி அழுறேன். எங்க அம்மா ஏன் அழுறேன்னு எல்லா காரணமும் கேட்கறாங்க. இப்படி ஆயிடுச்சா, அது நினைச்சா, இப்படி நினைச்சா, அது கேட்கவே இல்லை. அப்புறமா கடைசியா கேட்டாங்க, கௌஷிக்கோட சண்டையா அப்படி கேட்டாங்க. சண்டைலாம் இல்லம்மா, என்ன எக்ஸாக்டா கேட்டாங்க, யாரையா லவ் பண்றானான்ற மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆமா அப்படின்னு. அதனால நீ யாரை லவ் பண்ற அப்படி சொன்னா, என்னதான் அவன் என்னதான் லவ் பண்றான் அப்படி சொன்னேன். எங்க அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செஞ்சு சொல்ற, நான் எப்படி அப்பாட்ட சொல்லுவேன். நான் அவங்க அம்மா நினைச்சிட்டாங்கன்னா அதனால நான் தப்பா ப்ரொபோஸ் பண்றேன்னு நினைச்சிட்டாங்க. எங்க அம்மா வந்து அப்படி நினைச்சிட்டாங்க. நான் சொன்னேன், ஏமா நானும் தான் லவ் பண்றேன் அப்படி சொன்னேன். அம்மா அழ ஆரம்பிச்சிட்டோன்னே எனக்கு இன்னும் கஷ்டமாயிடுச்சு. ஐயோ அம்மா நீ எப்படியா சொல்லிடுமா, நான் எனக்கு பிடிச்சிருக்கு அவனை, உனக்கே தெரியும்ல அவன் நல்ல பையன், உனக்கு என்ன காரணம் இருக்குன்னு. எங்க அம்மா வந்து ஒரு 6 மாசம் இரு, நானே உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் எங்க அம்மா சொல்றாங்க. எங்க அம்மா நான் எப்படி அப்பாட்ட சொல்லுவேன்னு தெரியல, நான் யோசிச்சு பாக்குறேன், நான் யோசிச்சு சொல்றேன். சஞ்சு அதுக்குள்ள நீ எதுவும் வளர்த்துக்க கூடாது, ஆசையெல்லாம் நான் வளர்த்து முடிச்சுட்டு தான் லவ்வுக்கே கல்யாணத்துக்கே வந்திருக்கேன்.
அப்பா வந்து உள்ள வர்றாரு. உள்ள வந்துட்டு நான் தலையில வந்து இப்படி இப்படி பண்றேன், இப்படி தடவிட்டு போயிட்டாரு. எனக்கு வந்து அது கில்ட்டா இருக்கு ஒரு மாதிரி. என்ன சொல்ல வராங்க, அது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த பாயிண்ட்ல. அந்த டைம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா அந்த டைம். ஏன்னா எனக்கு பேசுறதுக்குன்னு யாருமே இல்லை வீட்டுல. அந்த அளவுக்கு பேசிட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூட எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ரொம்ப தனியா ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது அந்த அந்த டைம்ல. எந்த பாயிண்ட்ல அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்றது தெரியல. பட் டே பை டே ரிலேட்டிவ்ஸ் வந்து என்ன ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த பையன் எனக்கு தப்பான பையனா தெரியல, அவ சாய்ஸ்லாம் தப்பு கிடையாது, எங்களுக்கும் தெரியும் அந்த பையனை, அதனால நாங்க அதை பண்ணுவோம், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. அந்த 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 மாதிரி எல்லாமே சால்வ் ஆகி போயிட்டு இருக்கும்போது என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஓகே, எப்படி ஆச்சு அந்த ஆக்சிடென்ட்? என்னன்னா, ஆக்சுவலா நாங்க பத்திரிக்கை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அந்த டைம்ல வந்து நான் என்னோட ஆஃபீஸ்க்கு அன்னைக்கு நான் பத்திரிக்கை எடுத்துட்டு போறேன். ஆஃபீஸ்ல அம்மா ஆஃபீஸ் போறாங்க. அம்மா ஆஃபீஸ்ல அப்பா விட்டுட்டு வந்துட்டு என்ன பஸ் ஸ்டாப்ல விடுவாரு. எனக்கு என்னமோ அன்னைக்கு அந்த டேவே எனக்கு போவே பிடிக்கல ஆஃபீஸ்க்கு. என்னமோ நமக்கு தோணும்ல, ஏதாவது ஒண்ணு நடக்க போகுதுன்னா ஒரு மாதிரி, அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஏதோ. அப்போ வந்து அப்பா போயிட்டு வரத்துக்கு டைம் ஆகுது. 9 மணிக்கு ஆஃபீஸ்னா விட்டுட்டு 9:30 வந்துருவாரு. ஒரு 10 மணி ஆகுது வரல. எனக்கு ஃபோன் பண்றதுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆச்சு அன்னைக்கு, ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா ஸோ அன்னைக்கு நான் வந்து ஃபோன் பண்றேன், அப்பா ஃபோனுக்கு ஃபோன் பண்றேன், அம்மா எடுக்கிறாங்க ஃபோனு. சஞ்சு, அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தலையில அடிபட்டிருக்கு, நான் வந்து என் ஆஃபீஸ் ஸ்டாஃபோட நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன்டா, நான் அப்புறம் பேசுறேன் அப்படி சொல்லிட்டு அழுதுட்டே சொல்லி வச்சிட்டாங்க. இதை வந்து வாய்ஸ் ஷிவர்ல சொல்றாங்க, அழுதுட்டு சொல்றாங்க. எனக்கு இதை ரிசீவ் பண்ணி நான் வச்ச உடனே எனக்கு ப்ராசஸ் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. கண்லேருந்து அப்படியே தண்ணியா வருது எனக்கு. என் தங்கச்சி அப்பதான் ஏஞ்சிருக்கா. நான் ஏஞ்ச உடனே இது சொன்னா கொஞ்சம் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லல, நான் தனியா ரூமுக்கு வந்துட்டேன். இவனுக்கு ஃபோன் பண்றேன். இவனுக்கு ஃபோன் பண்ணி இவங்க ஃபோன் பண்ணிட்டு இவங்க சொல்லவே இல்லை, ஃபுல்லாவே அழுதுட்டு தான் இருக்காங்க. நான் என்னதான் ஆச்சு, என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் கேட்குறேன். அவங்க வந்து சொல்லவே இல்லை. ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்ட பேசல. நான் அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட்ரேஷன்ல சொல்லு என்னதான் ஆச்சு, அப்போ எப்படி தெரியும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்போ தான் அவங்க சொல்றாங்க இது மாதிரி ஆயிடுச்சு, அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. எனக்கு புரியல என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, எதுவுமே தெரியாது. இல்லைன்னா சரி இரு பதட்டப்படாத, நான் வந்து கேட்குறேன், யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து போய் பார்க்க சொல்கிறேன், நீ தனியாக வண்டி எடுத்துகிட்டு போகாத, ஆட்டோவில் போ, இல்லை ஆட்டோவில் போய் பாரு அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஆட்டோவில் போகிறேனே தவிர எனக்கு நான் எப்படி போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு மாதிரி பதட்டத்தில் தான் போனேனே. நான் ஜெயாச்சு உள்ளே போனேன். அம்மா மாமா இருக்காங்க, நடுவில் அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க. எனக்கு ஆக்சுவலாக அது அப்பானே தெரியல. ஏன்னா ஒரு லுங்கி கட்டியிருக்காங்க, தலையில கட்டு போட்டிருக்காங்க, இந்த இடத்துல ஃபுல் ஸ்டிச்சஸ், இங்க முடி எடுத்துட்டு தானே ஸ்டிச்சஸ் போடுவாங்க, ஸோ முடி எடுத்திருக்காங்க தலையில. மூஞ்சில எல்லாம் காயம், இந்த இடத்துல கூட மார்க் இருக்கும் அப்பாவுக்கு, அங்கெல்லாம் காயம். எதிரே பார்க்கல யாருமே. மாமாவும் அழறாரு, அம்மாவும் அழறாங்க, தங்கச்சியும் அழறா. அந்த பாயிண்ட்ல நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் அழமாட்டேன், நான் ஸ்ட்ராங்கா அப்பாவோட நிப்பேன். அப்போ வந்து அப்பா வந்து என்னை பார்த்து ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து, ஒண்ணுமே அப்படியே ஸ்டிச் பண்ணாங்கடா, எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு ரொம்ப அழுக வருது, ஆனா என்னால அந்த டைம்ல சொல்ல முடியல. அதனால அப்பாவுக்கு வந்து சும்மா இந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் பிடிக்கும், ஸோ போன்ல வந்து அதை போட்டு காமிச்சேன். திடீர்னு அப்பாவுக்கு இங்க பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு, என்னன்னு தெரியல. ஏன்னா ஸ்டிச் பண்ண லைக் அப்போ வந்து என்னன்னா முன்னாடி தான் அடிபட்டுருக்கு சொல்லிட்டு முன்னாடி ஸ்டிச் பண்ணாங்க, பின்னாடில இருந்து ரத்தம் வருதுன்னொடனே அது ஏதோ பார்க்காம விட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கன்ஃபியூஷன் ஒரு 1 ஹவருக்கு. அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் திருப்பி எம்ஆர்ஐ அந்த ஸ்கேன் எல்லாம் நிறைய எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 4 days வந்து எமர்ஜென்சி வார்டுலன்ட்டு அதுக்கப்புறம் நீங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பதான் இவன் வரான். அப்போதான் இவன் வந்தோடனே இவனை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர அழுக. நான் போய் அழறேன். ஏன்னா நான் அந்த டைம் வரைக்கும் எனக்கு ஷேர் பண்ண யார்ட்டையுமே என்னால முடியல, எல்லாருமே அழறாங்க. நீங்க எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டீங்க அப்பாவை இவர் வரதுக்கு? இவன் வர ஒரு 3-4 hours. 3-4 hours. பட் அந்த 3-4 ஹவர்ஸ்ன்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு இப்ப நினைச்சா நான் ஒரு வார்த்தை அவர் சொல்றதும், இப்ப வாஷ்ரூம் யூஸ் பண்ணது எல்லாமே அந்த அந்த ஒரு எமர்ஜென்சி வார்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததா. எனக்கு நான் நினைக்கவே கூடாது அப்படின்னு லைஃப்ல நினைக்கிற ஒரு விஷயம் அந்த ஆக்சிடென்ட்ன்ற ஒரு விஷயம். அந்த ஆயில் ஸ்பில்லேஜ் நடந்து அந்த ரோட் ஃபுல்லாவே நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்காங்க. அவர் ஆக்சுவலா அந்த ரோடே யூஸ் பண்ண மாட்டாராம். அன்னைக்கு எதாச்சியா அம்மா விட்டு ஷார்ட்டா எனக்கு கூப்பிட்டுக்க வரணும், சீக்கிரமா லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு அந்த ரூட்ல வந்திருக்காரு. ஸோ ஆக்சிடென்ட் அவர் விழுந்துட்டு அவரே போயிருக்காரு. ஏன்னா யாருமே கிடையாது இல்ல, அவர் கூட இருந்த வந்து இந்த அடிபட்ட டைம்ல சொல்றாரு. இது அப்ப சொல்லல, இது எனக்கு அப்புறமா தான் தெரியும். அடிபட்டப்போ அந்த ஸ்டிச்சஸ் வலிக்குதுன்றத சொன்னாரு. எனக்கு அது நான் டாக்டர்கிட்ட கூட போய் கேட்டேன்,
அவருக்கு ரொம்ப வலிக்குது, அவருக்கு ஏதாவது கொடுங்க, பெயின் கில்லர் மாதிரி ஏதாவது இருக்குமா, அது மாதிரி அவர் சாப்பிடவும் கூடாதுன்ட்டாங்க. அவர் அதுவும் சொன்னார், சஞ்சய் எனக்கு தாகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சிடென்ட் ஆன டைம்ல கூட யாரோ கூட்டிட்டு போயிருக்காங்க, அங்க ஒரு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல், ஆக்சிடென்ட்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஜிஹெச் தான் போகணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போதான் அப்பாவுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ளீடிங்கோட. அப்போ வந்து அம்மா வந்து அம்மா ஆஃபீஸ் எங்கேயோ இருக்கு, அம்மா வந்து அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஆட்டோல கூப்பிட்டு வந்து இங்க வந்து அப்பா கூப்பிட்டு போனா அப்பா கான்சியஸே இல்லை. அப்ப அம்மாட்ட கேட்கிறேன், நான் சஞ்சு கல்யாணத்தெல்லாம் பாப்பேனாடி, சஞ்சு கல்யாணத்தை பத்திரமா நடத்திடு அப்படின்ற அளவுக்கு அம்மாட்ட அவர் சொல்றாராம். கல்யாணம் ஆகுற அன்னைக்கு முன்னாடி நாள் வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை தான் வந்திருக்கு. முன்னாடி நாள் வரைக்கும்னா என்ன மாதிரி பிரச்சனை சொல்றீங்க? ஆக்சுவலா எனக்கு இது மாதிரிலாம் நான் இப்போ ப்ரே பண்றது யார் லைஃப்லயும் அது மாதிரி நடக்கக்கூடாது. ஜூன் 12 எங்களுக்கு கல்யாணம், நாங்க ஜூன் 5 முடிவு பண்றோம் இனிமே இந்த காசு இது அதெல்லாம் விட்டுடலாம், கல்யாணத்துல வந்து யோசிப்போம். 10 அன்னைக்கு மண்டபத்துக்கு போறோம், 11 அன்னைக்கு ரிசப்ஷன். அம்மா வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க, நான் வந்து கீழே இருக்கேன். எனக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு கால் பண்றாங்க அம்மா, சஞ்சய் இந்த மாதிரி மேலே வரியா, இங்க ஜாலியா இருக்கு ரூமு, இங்க வந்து கிளம்புறியா நீயும் எங்க கூட அப்படி சொன்னாங்க. எனக்கு ஆரம்பிச்சிட்டாங்கம்மா, நான் இந்த ஹேர் மட்டும் பண்றாங்க, அது முடிச்சோடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப சத்தம், எனக்கு இப்போ கூட எனக்கு அந்த சத்தம் கேட்குது. ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களே நான் போய் பார்க்க சொல்றேன், என்னாச்சு பாருங்க. அவங்க சொன்னாங்க பக்கத்து வீட்டுல ஏதோ இருக்கும். நான் இல்லை பாருங்களேன் அப்படின்னு சொல்றேன். அவங்க பார்த்துட்டு உங்களை தான் கூப்பிடுறாங்கன்னு நான் ஜன்னல்ல பாக்குறேன். அம்மா வந்து கீழே விழுந்திருக்காங்க, சாரிலாம் இப்படி இப்படி இருக்கு, சஞ்சுன்னு அழறாங்க. நான் வந்து போயிட்டு எனக்கு என்னமாச்சு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன். உடனே பாட்டி வந்து சொல்றாங்க, அம்மா மேலேருந்து தலை கீழே விழுந்துட்டாங்களாம், கீழே மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இப்படி உருண்டே கீழே வரைக்கும் வந்து விழுந்துட்டாங்களாம். அவங்களுக்கு கால் வந்து ஃப்ராக்சர், கை வந்து முடியாது, கையும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு போல, அவங்களால ஏந்திரிக்கவே முடியல. இவன் வந்தோடனே எனக்கு யார் இருக்காங்கன்னு பாக்க இவனை கட்டிட்டு நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன், என்னடா இப்படியே நடக்குதுன்னு சொல்லிட்டு. அம்மாவை வந்து கார்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க, மாமா 2 பேர் கூட்டிட்டு போறாங்க. என்னை போய் கிளம்புன்றாங்க. எப்படி கிளம்ப முடியும், எங்களுக்கு 4 பேர் தான், நாங்க இதை பத்தி சந்தோஷமா பேசிக்கிறதே நாங்க 4 பேர் தான். அப்ப கூட நான் சொன்னேன், நான் கிளம்பலடா, நான் இப்படியே இருந்துடுறேன். இல்லை இப்ப கல்யாணம் வேணுமான்ற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. ஒரு கொஞ்சமா சந்தோஷம் இருக்கணும். இப்ப கல்யாணத்தை பத்தி பேசினா எனக்கு அழுகதான் வருது. கல்யாணம்ன்றது ஒரு பெரிய விஷயம். அது இப்ப வரைக்குமே நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டா கூட நான் சொல்லுவேன், எனக்கு கல்யாணத்தை பத்தி பேசாத, எனக்கு வேற எதை பத்தி வேணா பேசு. அப்போ வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு 6:30 மணிக்கு வராங்க. அப்பா வந்து என்ன சொல்றாரு, சஞ்சு ரெடி ஆயிடுறா ப்ளீஸ் தான். அவங்க எதுவுமோ பண்றாங்க, என்ன வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கு சிரிக்கலாம் சொல்றாங்க. எனக்கு நான் சிரிக்கவே இல்லை, என் ரிசப்ஷன் வீடியோல கூட நான் சிரிக்கல. ஏன்னா நாங்க எல்லாத்தையும் பேசுவோம்னு சொன்னோம்ல, ரிசப்ஷன்ல ஒண்ணுமே நாங்க பேசியிருக்கோம். நீ சஞ்சு ரெடி ஆயிட்டு வருவேன், அம்மா வந்து உன்னை சொல்லுவேன், சஞ்சு இப்படி இருக்கு, நீ வந்து என்ன சொல்லுவ, என்னம்மா உன் ட்ரெஸ் இப்படி இருக்கு அப்படின்னு என்ன சொல்லுவேன். அந்த அளவுக்கு நாங்க பேசியிருக்கோம். அந்த பாயிண்ட்ல எனக்கு அங்க யாருமே இல்லை, என்ன நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு கூட அன்னைக்கு யாருமே கிடையாது. ஆக்சுவலா நான் வந்து அன்னைக்கு வந்து நாங்க டான்ஸ் எல்லாம் யோசிச்சு வச்சு டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தோம் நாங்க. ஸோ அந்த டான்ஸ் எல்லாம் நான் இவங்கிட்ட சொன்னேன், என்னாலாம் டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது, அம்மாவே இன்னும் வரலடா, என்னடா டான்ஸ் ஆட சொல்றேன், எனக்கு நடந்து முடிஞ்சா போதும், எனக்கு இந்த இடத்துல இருந்து போனா போதும்ன்ற மாதிரி ஆன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. வராங்க 6:30 மணிக்கு வராங்க. அப்போ பட்டின போன புடவையிலே வராங்க, கையில கட்டு, காலில் கட்டு. அப்ப 2 பேர் கை பிடிச்சிட்டு எடுத்து கூட்டிட்டு வராங்க. அவங்க என்ன செஞ்சு, ஒன்றும் இல்லடா நீ போன்னு சொல்றாங்க தவிர குரல் நடுங்குது, அழுறாங்க அவங்க. அப்பா வந்து இந்த தலையில இந்த அடிபட்டதுனால என்னை வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு இங்கெல்லாம் காயம் இருந்தது. அவர் சொன்னாரு, எனக்கு பார்லர்ல சொல்லி எனக்கு இதெல்லாம் இது பண்ணி விட சொல்லு அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அப்பா எப்படி கிளம்புனாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் அவரை பார்க்க கூட இல்லை, அவர் எங்க போய் கிளம்பிட்டு வந்தாரு, அந்த காயத்தோட தான் இருந்தது. என் தங்கச்சி வந்து அவ கல்யாணத்துக்கு அவ ட்ரெஸ் கூட பண்ணிக்கல, தலையை கூட அவளா சும்மா பின்னின்னு இந்த இடம்லாம் இப்படி நான் கம்மல் பொட்டு பூ கூட கிடையாது. இவங்க அம்மா அவளை பார்த்துட்டு ஏன்டா பூ கூட வச்சுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவளுக்கு பூ எடுத்துன்னு வந்து கொடுத்து வச்சு விட்டுருக்காங்க. தலை கூட ஒழுங்கா பின்னல. நான் இப்போலாம் நிறைய இன்ஸ்டாகிராம்ல பாக்குறது வந்து இப்போ அக்கா கல்யாணம் தங்கச்சி எந்த மாதிரி ரெடியா இருப்பா, அந்த மாதிரி அவ ஒண்ணு ரெடி கூட ஆகல. நார்மலா நமக்கு ஒரு கோயிலுக்கு போனா எப்படி ஆகுமோ அந்த அளவுக்கு கூட அவளை வீட்டுல இருக்கிற மாதிரி இருந்தா. அன்னைக்கு
நீங்க உங்க மாமனாரை எந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறீங்க? நீங்க சொல்லியிருந்தீங்க, பட் இருந்தாலும் எங்களுக்காக. அவங்க வந்து ரொம்பவே அவங்களுக்கு அந்த ஷர்ட் கூட போட முடியாது. ஸோ வந்து அவங்களுக்கு ஷர்ட் போட்டுறது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே இந்த கை இல்ல ரைட் கைன்னு நினைக்கிறேன். ரைட் கை வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அவங்களால தூக்கவே முடியல. ஆனா ஃப்ராக்சர் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களால வந்து மூவ்மெண்ட் பண்ண முடியல இந்த கை. ஸோ வந்து அவங்களால ஷர்ட் போடுறது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இப்போ ரெஸ்ட் ரூம்ஸ் போகணும்னா கூட அவங்களுக்கு யாராவது சப்போர்ட் தேவையில்ல. ஸோ நான் அந்த இதெல்லாம் ஹெல்ப் பண்ற மாரி. லைக் இப்படி பிடிச்சி இப்படி கை பிடிச்சி தூக்கிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இவன் இருந்தான் அந்த இடத்துல. கை தாங்கி தான் கூட்டிட்டு வந்தான் ஆட்டோவில். பார்த்து அங்கிள் கால் உள்ள வச்சுக்கோங்க அப்படி சொல்லிலாம் பண்ணுவான் அவன். ஸோ அதுக்கப்புறமா எல்லா பிரச்சனையும் விட்டு எப்போ வந்து ஒரு ரிலீஃப் ஆகி எல்லாத்துக்கிட்டே எப்போ வெளில வந்தீங்க? அவங்க அம்மா வந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு அவங்க இப்போ கூட ஒரு 3-4 மந்த்ஸ் ஆச்சு கல்யாணத்துக்கு அப்புறம். ஏன்னா அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போயிட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாகவும் அவங்களுக்கு இன்னும் சரியாகலை. அவங்களுக்கு ஒரு மைனர் ஆப்ரேஷன் வேறு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளட் கிளாட் ஆனதுனால அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் வேறு பண்ணாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்தில் நாங்கள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி 1 மாதம் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க அந்த இதில் அவங்க ஃபிசிக்கலாகவும் அவங்க ரொம்பவே வீக்காக இருந்தாங்க. ப்ளஸ் அவங்க பொண்ணு கல்யாணத்தில் கூட அவங்க நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண முடியலங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாயிடுச்சு. நம்ம பொண்ணு கல்யாணம் இப்படி நடந்துருச்சு, நம்ம தானே ஒரு காரணம்னா அவங்க கில்ட்டி அந்த இருக்கும்ல உள்ளார, அது ரொம்பவே அவங்களுக்கு ஹெவியாகவே இருந்துச்சு. இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக அந்த மண்டபத்துலேருந்து இந்த வாங்குவோம்ல, அது எழுதி ஏதோ தருவாங்க. அது வாங்க போகிறப்ப கூட நான் சொன்னேன், நான் உள்ளே போகலம்மா, நான் வெளியிலே உட்காந்துக்கிறேன் அப்படி சொன்னேன். காரில் நாங்கள் ஏறி உட்காந்தோடனே எங்கள் அம்மா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னால் அவளால் போய் கல்யாணம் பண்ண மண்டபத்தை போய் ரசிக்க கூட அவளால் முடியல, நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அதுக்கு திருப்பியுமே இப்போ கூட அந்த இம்பேக்ட் யாருக்குமே மாறாது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் இப்போ நாங்கள் பாண்டிச்சேரி போகிறோம்னா அந்த மண்டபத்தை கிராஸ் பண்ணால் நார்மலாக எல்லாரும் நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, எங்களுக்கு அப்படி கிடையாது. நான் அதை பார்க்காத மாதிரி திரும்பிப்பேன். பட் வந்து இது வந்து எங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட எனக்கு நைட்லாம் தூக்கம் வராது. எனக்கு நிறைய நாள் நான் முழிச்சிருவேன். இது எனக்கு இந்த சத்தம் ஞாபகம் வந்து நான் முழிச்சிருவேன். இவன் தான் எனக்கு தண்ணி கொடுத்து ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி எனக்கு சொல்லுவான். சரியாயிடும், கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கால் பண்ணி பேசலாமா? பேசலாம். அதான் இப்போ ஒரு சேஞ்சுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்கள் கால் பண்ணிட்டு அத்தை மாமா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல போறீங்க. நீங்க அவன் அத்தை மாமன்லாம் கொண்டு வந்தான். என்ன சொல்றீங்க? ஆன்ட்டி அங்கிள் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லி அப்படியே நிக்க கூடாது. ஏதாச்சும் உங்க மனசுல இருக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. அங்கிள் ஃப்ரீயா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை அங்கிள், இன்டர்வியூ வந்தோம் அதனால. நான் என்ன சொல்ல சொன்னேன்? ஒன்றும் இல்லை அங்கிள், ஐ லவ் யூ அங்கிள். ஹலோ ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒன்று சொல்லணும் ஆண்டி, அதுக்காக கால் பண்ணேன். ஐ லவ் யூ ஆண்டி. அன்எக்ஸ்பெக்டட் பதிலா. உங்க மாப்பிள்ளைய பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லுங்களேன். அருமையான மாப்பிள்ளைன்றதோட என்னோட பையன்டே சொல்லலாம். அதாவது ரிலேஷன்ஷிப் பண்ணி பார்த்தானா அவரோட ஹஸ்பண்ட்ன்றதால மாப்பிள்ளைன்றன வேற, மற்றபடி எனக்கு புள்ளதான் அவரு. இப்ப நான் எப்படி கேஷுவலா எங்க வீட்டுல இருக்கிறேனோ அதே மாதிரி அவர்கிட்ட நான் இருக்கலாம். மாப்பிள்ளை வந்துன்றதுனால ஒரு ஐயோ அதை எடுத்துவீங்க இதை எடுத்துவீங்க இல்ல நம்ம பேசுறத ஹைட் பண்ண அப்படிலாம் கிடையாது. கேஷுவலா அவர் எப்ப வேணா வரலாம். நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருப்போம். எங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரோ அப்படி. வீட்டுல ஒரு பையன் மாதிரி தான். அருமையான மாப்பிள்ளை சார். அருமையான மாப்பிள்ளை கேக்குறாரு. புள்ள அந்த கூட அப்படி செய்வாங்கன்னு தெரியாது. ஃபண்டாஸ்டிக் மாப்பிள்ளை. அதாவது சிகரெட் தண்ணி நான்வெஜ் கிடையாது, தெய்வ பக்தி அதிகம், ரொம்ப பாசம், அன்பு, சாஃப்ட் நேச்சர், ஃபிளெக்சிபிள் எல்லாம். ஃபோன் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்ல சொன்னா நாங்க இன்டர்வியூல இருக்கோம் அங்கிள் அப்படின்றாரு. சூப்பர் சார், தேங்க்யூ. அவங்க பிஸியான டைம்ல எங்களுக்காக இவ்வளவு நேரம் பேசினதுக்கு நன்றி சார். என்ன ரொட்டீன் உங்களுக்கு காலையில? நான் சொல்லவா? அவன் காலைல ஏஞ்சிப்பான். நான் ஒரு 4 தடவை போய் எழுப்புவேன். நான் காலைல ஏஞ்சிட்டு இல்லடா நான் சொல்லுவேன். காலைல ஏஞ்சி நான் கிச்சன் பால் சுட வச்சுட்டு நான் போய் நடந்துட்டே இருப்பேன். ரூமுக்கும் கிச்சனுக்கும் ஒரு 4 தடவை நடப்பேன். எழுந்துருன்னா அப்புறம் தான் எழுந்திரிப்பான். ஏஞ்சிட்டு நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருவேன். அப்புறம் லஞ்சு செய்வான். நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். சோஃபாவில் படுத்துருவான். ஃபோனை சிஎஸ்கேவாக பார்த்துட்டே இருப்பான். எங்களோட பெரிய சண்டை எதுக்கு வரும்னா, அவன் சிஎஸ்கே ஃபேன், ஆர்சிபி ஃபேன். பயங்கர சண்டை வரும் அதில் தான்.
கார் பயங்கர அடிக்ஷன். கார் வந்து நம்ம இது வாங்குவோமா அப்படி கேட்பான். வேற ஏதாவது பேசுனா பேச மாட்டான். வேற ஏதாவது பேசுன்னு சொல்லி நானே ஏதாவது ஆரம்பிச்சிருவேன். அதை பார்த்து 2 பேரும் நானே பேசி முடிச்சிருவேன். எனக்கு கடைசி வரைக்கும் என்கிட்ட கொஸ்டின் கேட்கவே மாட்டான். எனக்கு ஏதாவது கேள்வி கேட்டு எனக்கு யோசிச்சு பதில் சொல்றது பிடிக்கும். அது மாதிரி அவன் பண்ணவே மாட்டான். ஏதாச்சும் ஒரே ஒரு கேள்வி கேளுங்களா, அதோட இன்டர்வியூல முடிச்சிடலாம். என்கிட்ட பிடிச்சதுல இருக்கிறதுல பிடிச்ச குவாலிட்டி என்னை வந்து பிடிச்ச குவாலிட்டி வந்து எங்கேயுமே விட்டே கொடுக்க மாட்டான். லைக் காலேஜ் படிக்கிறப்ப கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதோ சண்டை வந்துச்சு. இது எனக்கு அவன் பெருசாக டீட்டெயில்டாக கூட அந்த விஷயம் என்கிட்ட சொன்னது கிடையாது. பட் ஏதோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ சொல்லி ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவன் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ வரைக்கும் அவன் பேசுறது கிடையாது. ஸோ என்னை ஒன்று சொல்லிட்டா கூட அவங்கக்கிட்ட அவன் பேச மாட்டான். அந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஏதாச்சும் கேட்கணுமா? எனக்கு ஏன் ரெக்வெஸ்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு, எனக்கு ஏன் லவ் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு ஏதோ ஃப்ரெண்ட்லியாக பேசணும்னு தோணுச்சு, அதனால கொடுத்தேன். ஏன் லவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எனக்கு வந்து உன்னோட கம்பெனி ரொம்பவே பிடிச்சிருந்தது. உன்னோட போல்ட்னஸ், ஐ மீன் கம்பெனினா இந்த சென்ஸ் எனக்கு உங்க கூட பேசுகிறப்போ எனக்கு எல்லாமே வந்து நல்லா போகிற மாதிரி, எனக்கு வந்து ஒரு எந்த அன்கம்ஃபர்டபுளாகவும் உங்க கூட நான் ஃபீல் பண்ணது கிடையாது. அதுவும் இல்லாமல் எனக்கு உன்னோட போல்ட்னஸ் ரொம்பவே பிடிக்கும். ஓகே, அவங்க பேசிகிட்டே இருக்கட்டும், அப்புறமா சந்திப்போம் நம்ம அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப அழகாக நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அப்படியே ஒரு ரீமைண்ட் மாதிரி போயிட்டு வந்தோம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ. மறுபடியும் மீண்டும் இன்னொரு நல்ல இடத்துல சந்திப்போம். தேங்க்யூ. பாரம்பரியமான KTV True Value Groundnut Oil. பாரம்பரியமான KTV True Value Groundnut Oil. The Vivo V50 with stunning design and pro level portrait photography. Pre-book now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ.